40 ஆண்டுகளுக்கு முன்பு காயல்பட்டினத்தில் ஒரு திருமணத்துக்காக சென்றேன். அது அக்கினி வெயில் காலம். வெயிலின் தகிப்பு தாங்க முடியாமல் தாகம் எடுத்து மதுரையில் ஒரு மோர் கடை, அதில் வெறும் லுங்கி மட்டும் அணிந்து கொண்டு மோர் அருந்திக் கொண்டிருக்கும் போது பக்கத்தில் ஒரு ஒலிபெருக்கி, அதில் இலங்கை வானொலி. அந்த இலங்கை வானொலியிலும் என்னுடைய நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருந்தது. ஒரு 10-15 பேர் ஆவலோடு கேட்டுக்கொண்டிருந்தார்கள். எனக்கோ புலகாங்கிதம். அப்போது என்னுடைய குரல் மட்டும்தான் எல்லோருக்கும் பிரியும், என்னுடைய முகம் தெரியாது. நான் அவர்களை நெருங்கி, என்ன கேட்கின்றீர்கள்? சார், சிலோன் ரேடியோ சார். யாரு பேசுறா என்று கேட்டேன். அப்துல் ஹமீத் சாரா தெரியாதா என்று கேட்கும்போது நான் அடைந்த மகிழ்ச்சி, எத்தனை விருதுகள் பெற்றாலும் அந்த விருதுகளுக்கெல்லாம் மேலான ஒரு அனுபவம்.